என்னை யூடியூப் ஷார்ட்ஸ் வாயிலாகவும் ரீல்ஸ் வாயிலாகவும் என்னை பார்க்க வந்த அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டிடெக்டிவா மாதிரி நம்ம ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ் எல்லாம் போறோம். ஓகேங்களா? தொணன்னு பேச வேணாம், நம்ம ஸ்ட்ரைட்டா கேமுக்குள்ள போயிடலாம். ஓகே நண்பர்களே, இதுதான் நான் சொன்ன ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ் கேமு. இது வந்து நம்ம ஒரு டிடெக்டிவா வந்து வாங்க உள்ள கான்செப்ட் என்னன்னு சொல்றேன். மேல ஒரு போட்டோ இருக்கும், கீழே ஒரு போட்டோ இருக்கும். ரெண்டுலயும் கொஞ்சம் வெவ்வேற மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். மேல ஒண்ணு இருக்கும், கீழே ஒண்ணு இருக்காது. இல்ல கீழே ஒண்ணு இருக்கும், மேல ஒண்ணு இருக்காது. அந்த மாதிரி இருக்கும். நம்ம அதை கண்டுபிடிக்கிறதான் கேமே. வாங்க. சரி வாங்க போய்தான் பாப்போம். கண்டிப்பா போகணும் தம்பி. பாருங்க, எடுத்தோடனே பாத்தீங்களா, இங்க பாருங்க, இதுல டைம் வேற கொடுத்துருவாங்க. 2 நிமிஷம் தான். அடுத்து இங்க பாருங்க, 8ஆம் நம்பர் இல்ல, ஸ்டார் இல்ல, இவ்வளவு சப்பையா கொடுத்தா நல்லா தட்டி போட்டு போயிட்டே இருப்பேன். 2வது லெவலு, ஐயோ தப்பா தொட்டேன், சாரி. லெவல் 2 கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இந்த கண்ணாடி கழுத்துல ஏதோ இல்ல. அடுத்தது இங்க பாருங்க, ஒரு பாட்டில் ஏதோ இல்லைன்னு நினைக்கிறேன். இது அடுத்து இந்த இங்க ட்ரம்ல பாருங்க, அந்த கோடு இல்ல, கோடு இல்லை. அடுத்தது ஃபர்ஸ்ட் லெவல் ஈஸியா கொடுத்துட்டாங்க. கேடா கொடுத்துருக்கீங்க. அதுல டைம் வேற போகுது வளவலன்ட்டு. தெரிஞ்சு இந்த கிட்டார்ல தான் ஏதோ கதையா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லனா இல்லையா, கிட்டார்ல தான் கதையே. அது ஒன்னா மாதிரியே அவ்வளவுதான், கண்டுபிடிச்சாச்சு. குட் ஜாப், வெரி நாளே. நான் டிடெக்டிவ்னா எனக்கு தெரியாதா என்ன இல்லன்ட்டு. அடுத்தது அதே மாதிரி கொஞ்சம் விரிச்சு கொடுத்துருவாங்க. ஈஸி ஈஸி. நெருப்பு பாத்தீங்களா, இங்க நெருப்பு பத்துது, அதுக்கு மேலேயே கிரீன் கலர். இது சப்பையா கொடுக்குறானுங்க மூக்கு மேல. கடைசியா கண்டுபிடிக்கிறதாண்டா மண்டைய வளவளன்னு ஆகுது. இந்த கோட்ல ஏதோ இருக்கு. உங்களுக்கு முன்னாடியே நான் கண்டுபிடிப்பேன். கிட்டார்லயே ஏதோ வச்சிருப்பானுங்களா, புது கிட்டார் இருக்குல்ல, அதான் யோசிச்சேன். மைக்கு மேலேயே எதுவும் இல்ல. நாங்கடாடி எங்கடா வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். பாத்தீங்களா, ஒரே இடத்துல 3 வச்சிருக்கானுங்க. அந்த கோடு இல்ல, உங்களுக்கு தெரியுதா? எப்படியா ஊட்டியப்பா கண்டுபிடிப்பேன். அடுத்தது பாத்தீங்களா, எடுத்தவொடனே இந்த பொம்மை இப்படி மாறி இருக்கு. டைம்ல ஏதாவது மாத்திருப்பானுங்க பாருங்களேன். இல்ல இல்ல இல்ல, பழசு போல. அதெல்லாம் பழைய டெக்னிக் போல. இந்த இதுல எப்படி மாத்திருப்பீங்க பாத்தீங்களா, இங்கேயே அந்த கண்ணு முன்னாடி இருக்கு. அதுவே எனக்கு தெரியல. அடுத்தது எனக்கு தோணுது இதுலயே ஏதோ வச்சிருப்பானுங்க. பாத்தீங்களா, இது இப்படி திரும்பி இருக்கு, அது அப்படி திரும்பி இருக்குது. மேல இருக்குது இந்த பக்கம் திரும்பி இருக்கு, கீழே இருக்குது இந்த பக்கம் திரும்பி இருக்கு. என்னங்கடாடி, இன்னும் அண்ணனோட பவர் தெரியாம பாத்தீங்களா. இங்க ஸ்டிக் இல்ல. அடுத்தது இந்த முக்கோணம் இருக்கு, கோடு இருக்கே. இந்த கடைசி ஒண்ணு கண்டுபிடிக்கதான் வளவளன்னு டைம் ஆகுது. இந்த பென்சிலே ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சும்மா தொட்டு பார்ப்போமா? வேணாம், டைம் வேஸ்ட் ஆகுறோம். போச்சுங்க. எங்க 1 நிமிஷம் இருக்கு. என்னங்களாடே, எங்கேடா எங்க கொஞ்சம் நான் பாக்கிறேன், கண்ண மூடி கொஞ்சம் நான் காட்டுறேன். கீழே வர டைம் பார்த்தெல்லாம் கொஞ்சம் வளவளன்னு இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. என்னடா தம்பி டிஃப்ரெண்டா இருக்க, என்னடா டிஃப்ரெண்டா இருக்க, எனக்கு தெரியலையே. பாத்தீங்களா, அந்த சொன்ன மாதிரியே அந்த இதுலதான் வச்சிருக்கான். ஆனா அந்த அலாரம் தலைக்கு மேல எங்க கொண்டு போய் வச்சிருக்கான் பாருங்க. 5வது லெவல். அடுத்தது இது. நெக்ஸ்ட் இதுல ஏதோ ஒண்ணு டிஃப்ரெண்டா இருக்கா என்ன? இல்ல எனக்கு தான் அப்படி தோணுதா? சொல்லு. இங்க பாத்தீங்களா, தலைவனுக்கு கை இல்ல. வசி கட்டுங்கிற மாதிரி கை இல்ல அவனுக்கு. இந்த அக்காட ஏதோ வித்தியாசமா இருக்கா?
சூட்டிப்பா இருக்காங்க அவங்க. பெயிண்ட் அக்கா கரெக்டா இருக்காங்க. அக்காவை பார்த்து உறைஞ்ச கீழே போட்டோ பாருங்க, வேற மாதிரி இருக்கு. அடுத்தது அதே இது போன வாட்டி திருப்பி வச்சிருந்தாங்க, இந்த வாட்டி இப்படி வச்சிருக்காங்க. இன்னும் ஒண்ணு. இன்னும் ஒரு நிமிஷம் தான் பாரு. இன்னும் 54 செகண்ட் தான் இருக்கு. ஆனா அதுல ஃபர்ஸ்ட் 4 இது ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது. அப்ப லாஸ்ட் இது அந்த 3லயே 2 கண்டுபிடிச்சா லாஸ்ட் 1 கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு. இந்த 1 தேய்கிற இடத்துல தேய்ச்சிடுங்க. மணி சரியா 11:30 மசம் தூக்கம் வருது. இங்கேயே வருது பாருங்க, கண்ணு முன்னாடியே வச்சிருக்காங்க. இந்த ரெட் கலர் பெயிண்ட் இது. பார்த்தேன் நான் அண்ணன் சூட்டிவா கண்டுபிடிச்சேனா. சூப்பர், நம்ம 10 லெவல் முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து சீக்ரெட் டிராவல்னு ஏதோ போட்டிருக்கு, அதான் அடுத்தது பார்க்க போறோம். எப்படி யூடியூப் ஷார்ட்ஸ்ல நல்லா வியூஸ் போச்சுன்னா நம்ம இந்த லெவல் பார்க்க மாட்டோம், அதுக்கு அடுத்த லெவல் ஏதாவது பார்ப்போம். ஏன்னா யூடியூப் ஷார்ட்ஸ்க்காக நான் இன்னொரு வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ற மாதிரி வரும்னு நினைக்கிறேன் என் போன்ல. அது ஷார்ட்ஸ்ல பார்ப்பீங்க நீங்க. சரி, நான் வேற வழியே இல்லை, சார்ஜ் இல்லை, நானும் போய் தூங்க போறேன். அப்புறமே வந்தா நானும் ரெக்கார்ட் பண்ணுவேன். நீங்களும் போய் தூங்குங்க, நானும் போய் தூங்குறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய். அடுத்த டின்னர் விட்ட புட்டியா வருவேன். பாய்.